ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கொள்ளு சாம்பார் செய்ய போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதில் 2 ஸ்பூன் கொள்ளு வறுத்து எடுக்க போகிறேன். கொள்ளு கொஞ்சம் வறுப்பட்டதுக்கு அப்புறமா 2 ஸ்பூன் கொத்தமல்லி வரை அதோட ஆட் பண்ணி வறுத்துக்கணும். தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒட்டா வறுத்துட்டு தேங்காவை ஆட் பண்ணி அரைக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் விட்டுண்டு சின்ன வெங்காயத்தை ஃப்ரை பண்ணிக்கிறேன். அதோட கரைச்சி வச்சிருக்கிற புளி ஜலத்தை விட்டு புளி ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விடணும். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர் ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும் சாம்பார். இப்போ அரைச்சி வச்சிருக்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன் இல்லையா, அது ஆறி இருக்கும். அதை அரைச்சி எடுத்துட்டு வந்துடுறேன். பருப்பு வேக வச்சதை சாம்பார் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா அதோட ஆட் பண்ணி நல்லா கலக்கி விடணும். இது ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சதுக்கு அப்புறம் அரைச்ச விழுத அதோட சேர்த்து கலக்கணும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கொள்ளு சாம்பார் ரெடி ஆகிடுது. இது நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொதிக்கும் போது கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். நான் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் என்ன வெஜிடபிள்ஸ் வேணால் யூஸ் பண்ணி இந்த சாம்பார் செய்யலாம். நல்லா கொதி வந்துடுது. இப்போ கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணுறேன். இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டானா நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீர்க்க இருந்ததுன்னா நீங்கள் அரிசி மாவு கூட கரைச்சி இதில் விட்டுக்கலாம். கொள்ளு சாம்பார் ரெடி ஆகிடுத்து. இதுக்கு தாளித்து கொட்டணும். வெந்தயம், கடுகு, பெருங்காயம், கருவேப்பிலை தாளித்து கொட்டி எடுத்து வைக்க வேண்டியதான். இதை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் உங்களோட கருத்துக்களை பதிவிடணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.